வணக்கம். இந்த வீடியோவில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராமை ஹேக் பண்ணுறது, அதுக்கான பேட்ச் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது அதுக்கான ப்ரோக்ராம் எழுதுவாங்க. அதுதான் சோர்ஸ் ஃபைல். அந்த சோர்ஸ் ஃபைலை கம்பைலர் அப்படிங்கிற ஒரு டூல் மூலிமா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக ஒரு அவுட்புட் எடுப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளில் அதுக்கு பேர் notepad.exe. இந்த நோட்பேடில் ஜூம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம ஹேக் பண்ண போகிறோம். அதாவது ஜூம் இன் பண்ணாலும் சரி, ஜூம் அவுட் பண்ணாலும் சரி, கீழே தெரியக்கூடிய இந்த வேல்யூ வந்து நம்ம எப்போவுமே 0 தான் கான்ஸ்டண்ட்டாக ஷோ பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இந்த நோட்பேட்கான சோர்ஸ் ஃபைல் கிடையாது. ஸோ சோர்ஸ் ஃபைல் இல்லாமல் நம்மளால் அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ இந்த EXE ஒரு டிஸ்அசம்பிளர் அப்படிங்கிற டூல் மூலிமா டேரெக்டாக அதோடைய மிஷின் கூட நம்ம ரீட் பண்ண போகிறோம். இப்படி ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் பேர் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இதை பண்ணுறதுக்கு நமக்கு 2 சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அதில் ஒன்று தான் விண்டோஸ் டீபக்கர், அதாவது WinDBG. இந்த டூலை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகக்கூடிய எந்த ப்ரோக்ராமுடைய இன்ஸ்ட்ரக்ஷனையும் உங்களால் பார்க்கவும் முடியும், மாடிஃபையும் பண்ண முடியும். நம்ம இதை நோட்பேடோட அட்டாச் பண்ணி அதனுடைய ப்ரோக்ராம், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த ஜூம் ஃபங்க்ஷனாலிட்டியை மாடிஃபை பண்ண போகிறோம். சோர்ஸ் கூட இல்லாமல் இது எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரேமில் லோட் ஆகிடும். அப்படி ரேமில் லோட் ஆகிருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி ஜூம் ஃபங்க்ஷனாலிட்டிக்கான கோட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரேமுடைய மெமரி லேஅவுட். இதில் நோட்பேடுடைய மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் லோட் ஆகிருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸும் ரேமில் ஒவ்வொரு மெமரி லொக்கேஷன்ஸ். இதில் தான் நம்ம அந்த ஜூம் ஃபங்க்ஷனாலிட்டியோட டெக்ஸ்ட் அந்த 100%, 150% எங்கே செட் ஆகுங்கிறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டுபிடிச்சி நம்ம 0ன்னு மாற்ற போகிறோம். இதே டெக்னிக் பயன்படுத்தி நீங்கள் புது ஃபங்க்ஷனை ஆடும் பண்ணலாம், ஆல்ரெடி ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷனை ரிமூவும் பண்ணலாம். இதில் மொதல் ஸ்டெப் டீபக்கிங், அதாவது அந்த ஜூம் ஃபங்க்ஷனாலிட்டிக்கான கோட் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை அனலைஸ் பண்ண போகிறோம். விண்டோஸ் நோட்பேடையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், விண்டோஸ் டீபக்கரையும் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது இந்த ரன் ஆகிட்டு இருக்க நோட்பேடோட இந்த டீபக்கரை அட்டாச் பண்ணோம். அதுக்கு ஃபைலில் போய்ட்டு அட்டாச் டு ப்ராசஸ் இது கொடுத்தீங்கன்னா சிஸ்டமில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் நம்ம நோட்பேடை வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறோம். டீபக்கர் அட்டாச் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது என்னென்ன ஃபைல் லோட் ஆகிருக்கு இந்த நோட்பேட்காக அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் காட்டுது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு notepad.exe இருக்கும். அது கீழே எல்லா DLL ஃபைல்ஸும் லிஸ்ட் ஆகுது. இப்போது இங்கே பாட்டமில் தெரியக்கூடிய அந்த கமாண்ட் பேனல், இதில் LM, அதாவது லோட் மாடியூல் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்குறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமில் லோட் ஆகிருக்கக்கூடிய மாடியூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆகுது. நம்ம இப்போது ஜூம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் மாற்ற போகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எதில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நோட்பேட் அப்படிங்கிற மாடியூலில் தான் இருக்கும். ஏன்னா மீதி இருக்க மாடியூல்ஸ் எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஃபைல்ஸ், அதாவது நம்ம பார்த்த அந்த DLL ஃபைல்ஸுடைய மாடியூல்ஸ். இப்போது நோட்பேட் அப்படிங்கிற அந்த மாடியூலை கிளிக் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். இந்த நோட்பேட்காக எழுதின எல்லா ஃபங்க்ஷன்ஸும் தான் நமக்கு தேவை. ஸோ ஃபங்க்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நோட்பேட்காக எழுதின எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஆல்ஃபாபெட் ஆர்டரில் குரூப் ஆகி நம்மளுக்கு காட்டுது. இந்த லிஸ்ட்டில் தான் நம்ம எந்த ஃபங்க்ஷனை தேடுறோமோ அதுக்கான ஃபங்க்ஷன் நேம் இந்த ஆல்ஃபாபெட் ஆர்டரில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆல்ஃபாபெட்டை கிளிக் பண்ணி நம்ம சர்ச் பண்ணணும். இந்த ஜூம் ஃபங்க்ஷனாலிட்டிக்கான ஃபங்க்ஷன் நேம் என்னவா இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணதில் அப்டேட் ஸ்டேட்டஸ் ஃபார் ஜூம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதில் தான் வந்து அந்த ஜூம்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கான கோட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா UF அப்படிங்கிற கமாண்ட் ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்காக எழுதின மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம 3 காலம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு காலம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரேமில் எந்த அட்ரஸில் லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது தான் ஆக்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே ரேமில் நான் காட்டின இடத்துல இருக்கும். அங்கே உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன். பட் ஆக்சுவலாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து அங்கே இருக்கும். 3வது காலத்தில் இருக்கிறது அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து எங்கேயுமே இருக்காது. இந்த விண்டோஸ் டீபக்கர் இந்த மிஷின் கோட்லேருந்து நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷனாக ஷோ பண்ணுது. இந்த ஜூம் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக அந்த ஜூம் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமில் எழுதியிருப்பாங்க. பட் நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னா அங்கே ஸ்டேட்டஸ் பாரில் தெரியக்கூடிய டெக்ஸ்ட்டு மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். எத்தனை பர்சன்டேஜ் இருந்தாலும் 0ன்னு காட்ட போகிறோம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன், அந்த டெக்ஸ்ட்டை செட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எதுங்கிறத நம்ம சர்ச் பண்ணுறோம். அப்படி சர்ச் பண்ணல இந்த ஸ்ட்ரிங் CCH print FW அப்படிங்கிற மெத்தட் நமக்கு தெரியுது. இதுதான் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணல நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் பண்ணி செட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு மொத்தம் 4 பேராமீட்டர் தேவைப்படுது. நம்மளுடைய கேஸில் இந்த 100%, 200%ன்னு செட் பண்ணணும் அப்படின்னா அந்த 4 பேராமீட்டர் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஒரு பஃபர், அதாவது ஒரு அரே அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 100% அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு மெமரி லொக்கேஷன்ஸ். ரெண்டாவது அந்த அரேயோட சைஸ்.
அதாவது 100% இது மொத்தமாகவே 4 கேரக்டர் தான். அப்படியே மேக்ஸிமம் போனாலும் 5 கேரக்டர் தான் வரும். இருந்தாலும் 20 கேரக்டர்ஸ் அக்காமடேட் பண்ணுற மாதிரி சைஸ் செட் பண்ணியிருக்காங்க. 3வதா இருக்கிறது அந்த ஸ்ட்ரிங்கோடைய ஃபார்மெட். அதாவது %d அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர் அந்த இடத்துல வரணும். ப்ளஸ் ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் வரணும். டேரெக்டாக பர்சன்டேஜ் சிம்பிள் போட முடியாதனால ஒரு எஸ்கேப் கேரக்டருக்காக இன்னொரு பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. 4வது பேராமீட்டர் தான் ஆக்சுவல் ஜூம் வேல்யூ. இந்த வேல்யூ தான் அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மெட் %d அப்படிங்கிற இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். இந்த 4வது பேராமீட்டர் தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக 0ன்னு செட் பண்ண போகிறோம். இப்போது இங்கே ஆக்சுவல் கோடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபங்க்ஷனுக்கு 4 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ நேரோ டவுன் பண்ணியாச்சு. இந்த 5 லைனில் தான் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு இது ரேமில் இந்த ரோட இருக்கக்கூடிய அட்ரஸ், 2வது மிஷின் கோட், 3வதா நீங்கள் பார்க்குறது இந்த மிஷின் கோட்லேருந்து நம்ம விண்டோஸ் டீபக்கர் ஜென்ரேட் பண்ணி நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த அசம்பிளி கோட். இதில் லாஸ்ட் லைன் தான் அந்த ஃபங்க்ஷனுடைய ஆக்சுவல் கால். ஃபஸ்ட்டு 4 லைன் அந்த பேராமீட்டர் பாஸ் ஆகிருக்கு. இதில் R8, RCX, R90, EDX எப்படின்னா என்ன, எதுக்காக அதில் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் ரெஜிஸ்டர்ஸ். ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 நம்பர் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்குவோம். அதாவது டேட்டா ரேமில் இருக்க மாதிரி. இப்போது நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 2 நம்பராக எடுத்து வச்சு தான் ஆட் பண்ணுவோம். 25, 36 ஆட் பண்ணுவோம், ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வச்சு 49 ஆட் பண்ணுவோம். CPU இதே மாதிரி தான் 2 நம்பராக தான் எடுத்து வச்சு ஆட் பண்ணுவோம். இப்போது பேப்பரில் இருந்த நம்பரை நம்ம எப்படி மைண்டில் 2 நம்பரை எடுத்து வச்சு ஆட் பண்ணுறோம், அதே மாதிரி சிபியுக்கு 2 லொக்கேஷன் தேவைப்படுது. அதாவது மெமரி ஸ்பேஸ் தேவைப்படுது. அதுதான் இந்த ரெஜிஸ்டர்ஸ். ஒவ்வொரு ரெஜிஸ்டரோட சைஸும் இப்போ வர லேட்டஸ்ட் கம்ப்யூட்டரில் எல்லாமே 64 பிட் இருக்கும். ஒரு ப்ராசஸரை 64 பிட் ப்ராசஸர், 32 பிட் ப்ராசஸ்னு சொல்கிறது இந்த சைஸ் வச்சு தான் சொல்லுவாங்க. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் ப்ராசஸர் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 60 ரெஜிஸ்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். அதில் நம்ம ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஜென்ரலாக ஒரு 16 ரெஜிஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய டைப் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. பட் இந்த ரெஜிஸ்டர் பற்றி நம்ம டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நமக்கு இந்த R8, RCX, R90 இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷனில் இந்த 4 பேராமீட்டரை 4 ரெஜிஸ்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் எந்த பேராமீட்டரை எந்த ரெஜிஸ்டரில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதுக்கான ஒரு கைடு தான் காலிங் கன்வென்ஷன்ஸ். ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். நம்ம இப்போ விண்டோஸில் டீபக் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் விண்டோஸுடைய காலிங் கன்வென்ஷன்ஸ் எடுத்து நம்ம பார்க்கணும். விண்டோஸை பொறுத்தவரை நீங்கள் எந்த கம்பைல்டு லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த கன்வென்ஷன் பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் வழியாக தான் பாஸ் ஆகும். ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய நமக்கு அது தெரியாது. நம்ம நார்மலாக இந்த நீங்கள் கோடிங் பார்க்குற மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே பேராமீட்டர் டேட்டா பாஸ் பண்ணிடும். பட் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கம்பைல் பண்ணும்போது கம்பைலர் இந்த வேலையை அதுவே பண்ணிடும். இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பஃபர், அதை RCX பேராமீட்டரில் செட் பண்ணியிருக்கணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா RCXயில் ஒரு பஃபர் வேல்யூ செட் இருக்குது. அது இன்னும் RBP -88H, அதை இப்போதைக்கு நம்ம இக்னோர் பண்ணிடலாம். 2வது பேராமீட்டர் RDXயில் பாஸ் பண்ணணும். அதாவது இந்த 20ங்கிற வேல்யூ RDXயில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் கோடில் பார்த்தீங்கன்னா EDX அப்படிங்கிறதுல இந்த 14Hங்கிறது பாஸ் ஆகிருக்கும். 14Hங்கிறது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, 20 ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. இங்கே RDX தானே மென்ஷன் பண்ணியிருக்கு, அப்படியே இங்கே EDXன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்படின்னா ரெண்டுமே ஒரே ரெஜிஸ்டர் தான். RDXங்கிறது 64 பிட் சைஸ், EDXங்கிறது அதோடைய 32 பிட் வெர்ஷன் தான் EDX. ஸோ 20ங்கிறது ஸ்மால் வேல்யூ, அதனால தான் EDX தான் அசைன் ஆகுது. 3வது பேராமீட்டர் அந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங், அது வந்து R8ல் பாஸ் பண்ணோம். இங்கே R8 உங்களுக்கு அது பாயிண்டர் மாதிரி பாஸ் ஆகுது. இந்த கீவேர்ட் PTRலாம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டாம், அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தேவையானது இந்த 4th பேராமீட்டர் ஜூம் வேல்யூ. இங்கே தான் வந்து 100%, 200% செட் ஆகுது. இதை தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக 0ன்னு வைக்க போகிறோம். இந்த 4th பேராமீட்டர் R9 அப்படிங்கக்கூடிய ரெஜிஸ்டரில் பாஸ் பண்ணணும். அதுதான் இங்கே R9Dயில் EBXங்கிற வேல்யூ பாஸ் ஆகுது. ஏன் இங்கே R9D, நம்ம என்ன சொன்ன மாதிரியே R9உடைய 32 பிட் வெர்ஷன் தான் R9D. இப்போது நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியது இந்த லைன் தான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் 44-8BCB, இதை தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இந்த EBX ரெஜிஸ்டரில் தான் அதோடைய ஜூம் வேல்யூ ஸ்டோர் ஆகுது. மேலே கால்குலேஷன் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்களா, அதில் ஏதோ ஒரு இடத்துல EBXயில் இந்த ஜூமுடைய வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே R9 ரெஜிஸ்டரில் செட் ஆகுது. இந்த ரெஜிஸ்டரில் EBXக்கு பதிலாக 0 செட் பண்ண போகிறோம். ஒரு ரெஜிஸ்டர் வேல்யூவை 0வாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு XOR அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ணால் அந்த ரெஜிஸ்டரில் என்ன வேல்யூ இருந்தாலும் அது 0 ஆகிடும். இப்போது அந்த ZOR இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்கள் கீழே பார்க்குறீங்க. ZOR R90 ஒரு ரெஜிஸ்டர் அதே ரெஜிஸ்டர் வேல்யூவோட ZOR பண்ணும்போது 0 ஆகிடும். இப்போது மேலே இருக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு இந்த ப்ரோக்ராம்லேயே கிடச்சிருச்சு. இப்போது இந்த ZOR இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மிஷின் கோட் நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறது, அதுக்கு நிறைய ஆன்லைன் டூல் இருக்குது. அந்த டூலில் போய்ட்டு உங்களோட அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் டைப் பண்ணிங்கன்னா அதுவே மிஷின் கோடை ஜென்ரேட் பண்ணிடும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது ரொம்பவே சிம்பிள். இந்த அட்ரஸில் 44-8BCBக்கு பதிலாக இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த மிஷின் கோட் அங்கே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கிங்க. கீழே கமெண்ட் பேனலில்
இபி அதாவது எடிட் பைட் ஸ்பேஸ் விட்டு அந்த அட்ரஸை போட்டுட்டு நம்ம புதுசாக ஜென்ரேட் பண்ண அந்த மிஷின் கோடை இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ ஓவராலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்பேடுடைய கோட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே மெமரியில் லோட் ஆகிருக்கு. அதில் இந்த ஜூம் ஃபங்க்ஷன் கோடை நம்ம தேடி கண்டுபிடிச்சி எந்த லைனில் இந்த வேல்யூ செட் பண்ணுறாங்கிறத பார்த்து அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நோட்பேடை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த புது இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த விண்டோஸ் டீபக்கரை நோட்பேடோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நோட்பேட் அதுக்கப்புறம் ரன் ஆகாது, பாஸ் ஆகிடுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதை கண்டினியூ பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா அதே கமெண்ட் பண்ணலை ஜி கமெண்ட் கொடுத்து என்டர் கொடுங்க. இப்போ நீங்கள் நோட்பேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நோட்பேட் ரன் ஆகும். இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் ஜூம் வேல்யூவை வந்து மாற்றி பாருங்கள், உங்களுக்கு 0 தான் காட்டும். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம டீபக் பண்ணி எந்த லைனில் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராமுடைய ஒரிஜினல் கோடு தான் மறுபடியும் ரேமில் லோட் ஆகும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஜூம் பர்சன்டேஜ் கரெக்டாக காட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம மாடிஃபை பண்ணது எல்லாமே ரேமில், ஒரிஜினல் ஃபைலில் இன்னும் நம்ம மாடிஃபை பண்ணவே இல்லை. ஸோ ஒரிஜினல் ஃபைலில் மாடிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் பேட்சிங். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் ஹெச்எக்ஸ்டி. இதை யூஸ் பண்ணி ஒரிஜினல் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றணுங்கிறது ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம மாற்ற போகிறோம். ஹெச்எக்ஸ்டி லோட் பண்ணியாச்சு. இப்போ இதில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்து நோட்பேட் ஃபைலை லோட் பண்ண போகிறோம். நோட்பேட் எப்போவுமே விண்டோஸில் System32 அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கும். இதில் போய்ட்டு நோட்பேட்னு சர்ச் பண்ணி வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஒரிஜினல் ஃபைலை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து வச்சுக்கங்க, அதுதான் சேஃப். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த நோட்பேடுடைய ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் லோட் ஆயிருக்கு. இது டிஃபால்ட்டாக 16 பிட்டில் இருக்கும், நம்ம 64 பிட்டுக்கு மாற்றிக்கிறோம். இப்போது கரெக்டான அட்ரஸில் நமக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. இதில் நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை தேடி கண்டுபிடிச்சி மாற்ற போகிறோம். 44 8BCB இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை காப்பி பண்ணிக்கிறோம். ஹெச்எக்ஸ்டியில் ஹெக்ஸ் வேல்யூ சூஸ் பண்ணிவிட்டு ஃபைன் கொடுக்க போகிறோம். இங்கே எப்பவுமே ஒவ்வொரு பைட்டும் தனித்தனியாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ப்ரோக்ராமில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நம்ம தப்பான இடத்துல மாற்றிடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்து வச்சு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம். நான் இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை காப்பி பண்ணி ஹெச்எக்ஸ்டியில் போய்ட்டு ஃபைன் பண்ண போகிறேன். ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ இதில் இந்த 3 பைட்டை தான் நம்ம மாற்ற போகிறோம். இந்த 44 8BCB இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்பேட் ரன் ஆகிட்டு இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. விண்டோஸ் டீபக்கர் அதுவும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே பேஸ்ட் பண்ணமோ அதை நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். (45) 31 C9 இப்போ அந்த இடத்துல ரெட் கலர் காட்டும். நம்ம அதை Ctrl S கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்போது ஒரிஜினல் ஃபைலே நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் போய்ட்டு நோட்பேட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஃபங்க்ஷனாலிட்டி எப்போவுமே 0 தான் காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அப்ளிகேஷன் வந்து டீபக் பண்ணி அதில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து மாடிஃபை பண்ணி பேட்சும் பண்ணியாச்சு. இப்படி தாங்க பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ்க்கு கிராக்டு வெர்ஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமை டீபக் பண்ணி எந்த இடத்துல வந்து லைசன்ஸ் செக் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ அதெல்லாம் பார்த்து ரிமூவ் பண்ணுறதோ அல்லது மாடிஃபை பண்ணுறதோ பண்ணி பேட்ச் க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நான் ரொம்ப டெக்னிக்கலாக எந்த விஷயத்தை பற்றியும் சொல்லலை, மேலோட்டமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான். இந்த சேனலில் என்ன மாதிரி வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளிம்ஸ் வீடியோ தான் இது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் எக்ஸசைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஜூம் ஃபங்க்ஷனாலிட்டியை மாற்றணுமோ அதுக்கு பக்கத்தில் இந்த காலம் லைன் நம்பர் தெரியக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை தான் நீங்கள் மாற்றணும். இதில் லைன் நம்பர் மட்டும் எப்போவுமே 0ன்னு காட்டுற மாதிரி நீங்கள் பேட்ச் க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது எக்ஸசைஸ், நான் ஏன் 0 வந்து டேரெக்டாக அந்த ரெஜிஸ்டருக்கு வந்து அசைன் பண்ணாமல் ஜார் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணேன், அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.